வணக்கம். இன்னைக்கு நம்ம அஸ்வாஸ் ஹிஸ்டரி சேனல்ல 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திற்கான முக்கிய வினாக்கள் 5 மதிப்பெண் வினாக்களும் 8 மதிப்பெண் வினாக்களும் பார்க்க போறோம். இதுதான் வரும் மேக்சிமம். வரலாறு பகுதியில் வரலாறு, புவியியல், குடிமையியல், பொருளியல் இருக்கு. அதில் வரலாறுல 5 மதிப்பெண் வினாக்கள்ல முதல் உலகப் போருக்கான காரணங்கள், காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், 2ஆம் உலகப் போரின் விளைவுகள், அதுக்கடுத்து ஐக்கிய நாடுகள் சபை, அதோட அமைப்பு மற்றும் சாதனைகளை விவரி, வேலூர் புரட்சிக்கான காரணங்களை விவரி, 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கான காரணங்கள் மற்றும் தோல்விகளுக்கான காரணம் இதை கேட்பாங்க. சட்ட மறுப்பு இயக்கத்தில் தமிழ்நாட்டின் பங்கு பற்றி இதை கேட்பாங்க. புவியியல்ல தமிழ்நாட்டில் உள்ள மண் வகைகளின் பரவல் கேட்பாங்க. தமிழ்நாட்டின் நீர் ஆதாரங்களை பற்றி ஒரு கேள்வி. தமிழ்நாட்டின் கனிம பரவலை விவரி, இமயமலையின் உட்பிரிவுகளையும் அதன் முக்கியத்துவத்தையும் பற்றி விவரி. அடுத்தபடியா இந்திய தொழிலகங்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்களை எழுது. அடுத்தபடியா இந்தியாவின் சாலைகளை வகைப்படுத்தி விளக்குக அப்படின்னு கேட்கலாம். அதுக்கடுத்து குடிமையியல்ல பாருங்க, சிவிக்ஸ்ல இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளை விவரி. அடுத்த கேள்வி, அடிப்படை உரிமைகளுக்கும் அரசு நெறிமுறை கோட்பாடுகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடு. அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. அடிப்படை உரிமைகள் படிச்சுக்கோங்க, அரசு நெறிமுறை கோட்பாடுகளையும் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை கூறு. முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை விவரின்னு இருக்கும். அணிசேரா இயக்கம் பற்றி விரிவான குறிப்பு எழுதுக. அதேபோல பிரிக்ஸ் கூட்டமைப்பு பற்றி விவரி கேட்கலாம். நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகளை ஆய்வு செய்க. அதோட பொருளியல்ல நாட்டு வருமானத்தை கணக்கிட உதவும் பல்வேறு கருத்துக்கள் யாவை கேட்கலாம். அடுத்ததா பொது விநியோக முறை பற்றி கூறு. பொருளாதார முன்னேற்றத்தில் வரி விதிப்பின் பங்கு யாது? மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கிடும் முறைகள் யாவை? அடுத்து தமிழ்நாட்டின் நெசவு தொழில் குறித்து எழுது. அடுத்தபடியா பசுமை புரட்சி குறித்து விவரி. இதெல்லாம் 5 மார்க் கேள்வி. இதை நீங்க கொஞ்சம் அடிக்கடி படிச்சுக்குங்க, ரிவிஷன் நோட்டு. வேறுபடுத்தி காட்டுகள்ல 2 வேறுபடுத்தி வரும். அதுல பாருங்க 4 மார்க் உண்டு. வானிலை மற்றும் காலநிலை, அயன மண்டல பசுமை மர காடுகள் மற்றும் இலையுதிர் காடுகள், வடகிழக்கு பருவக்காற்று மற்றும் தென்கிழக்கு பருவக்காற்று, புதுப்பிக்க இயலும் வளங்கள் மற்றும் புதுப்பிக்க இயலா வளங்கள், வேளாண் சார்ந்த தொழிலகங்கள், கனிமம் சார்ந்த தொழிலகங்கள், வண்டல் மண் மற்றும் கரிசல் மண், சாலை வழி போக்குவரத்து மற்றும் ரயில் வழி போக்குவரத்து. அடுத்தபடியா 8 மதிப்பெண் வினாக்கள்ல அடிக்கடி கேட்கக்கூடிய பாடங்கள் 1ஆம் பாடம், 5ஆம் பாடம், 7, 8, 10 இதுல இருந்து கேட்பாங்க. அதுல என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, முதல் உலகப் போருக்கான காரணங்கள் மற்றும் விளைவுகள், 2ஆம் உலகப் போருக்கான காரணங்கள் மற்றும் விளைவுகள், இது 2ஐயும் சேர்த்து கேட்கலாம். முதல் உலகப் போருக்கான காரணங்களை விவரி மற்றும் 2ஆம் உலகப் போருக்கான விளைவுகளை விவரின்னு கேட்கலாம். அது ஒண்ணு. 19ஆம் நூற்றாண்டு சமய சமூக சீர்திருத்த இயக்கங்களை பத்தி கேட்கலாம். 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கான காரணங்கள், புரட்சியின் போக்கு, விளைவுகள் இப்படி கேட்கலாம். அடுத்தபடியா காந்தி ஒரு மக்கள் தலைவர் தலைப்பில் கட்டுரை வரைகன்னு கேட்கலாம். நீதி கட்சியின் தோற்றம் மற்றும் அதன் பணிகளை, இது 43வது கொஸ்டின். நீதி கட்சியின் தோற்றம் மற்றும் பணிகளை விரிவாக எழுதுன்னு கேட்கலாம். சமூக மாற்றத்திற்கு பெரியாரின் பங்களிப்பு கேட்கலாம். பெரியாரை பத்தி ஒரு கொஸ்டின், காந்தியை பத்தி ஒரு கொஸ்டின், 19ஆம் நூற்றாண்டு, இது 3 முக்கியமானது. இதுல கண்டிப்பா வந்துடும்.